இஃப் சப்போஸ் நீங்கள் வந்து ரொம்ப நெகட்டிவாக ஃபீல் பண்ணுறீங்க, ரொம்ப டிப்ரெஸ்டாக ஃபீல் பண்ணுறீங்க, ரொம்ப சப்ரெஸ்டாக இருக்கீங்க, சிரிக்கக்கூட உங்களால் மனசளவில் முடியல, அந்தளவுக்கான ரொம்ப எமோஷ்னல் ட்ரெயின் அவுட்டில் இருக்கீங்க, ரொம்ப உங்கள் மனசை கஷ்டப்படுத்துகிற மாதிரி, மனசை அழுத்துகிற மாதிரி ரொம்ப நிறைய விஷயம் நடக்குது. ஆனால் அதிலிருந்தெல்லாம் வெளியே வரணும்னு நினைக்கிறீங்க. எப்படி வெளியே வரணும்னு தெரியல. என்னையவே நான் எப்படி பாசிட்டிவாக மாற்றிக்கிறதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ரெமெடி. என்ன ரெமெடி அப்படின்னா, நீங்கள் குளிப்பீங்கல்ல, டெய்லி சுடுதண்ணியில் குளிக்கிறீங்களோ பச்சை தண்ணியில் குளிக்கிறீங்களோ உங்கள் இஷ்டம், நல்லா குளிங்க. குளிக்க போகும்போது என்ன பண்ணுங்கள், ஒரு சின்ன டப்பா 30 கிராம் டப்பா போதும், கல்லுப்பு எடுத்துக்குங்க, அதில் கொஞ்சம் மஞ்சத்தூளை சேர்த்துக்குங்க. அந்த டப்பாக்குள்ளேயே அந்த கல்லுப்பையும் மஞ்சத்தூளையும் நல்லா குலுக்கி நல்லா ஒன்று மண்ணா கலந்துருங்க. கலந்து ரெடியாக வச்சுக்குங்க. குளிக்க போகும்போது அந்த டப்பாவை எடுத்துகிட்டு போங்க. மஞ்சத்தூளும் உப்பும் போட்டிருக்கீங்க, கல்லுப்பாக தான் இருக்கணும், தூளுப்பு இருக்கக்கூடாது. ஓகேயா? மஞ்சத்தூளும் உப்பு இருக்க அந்த டப்பாவை எடுத்துகிட்டு போங்க. ஃபுல்லாக குளித்து முடிச்சுருங்க. உங்கள் திருப்திக்கு குளித்தாலே ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும்னு சொல்லுவாங்கள்ல, அந்தளவுக்கு மென்டலாக ரிலாக்ஸ் ஆகிற அளவுக்கு குளிச்சுடுங்க. குளித்ததுக்கப்புறம் நம்ம குளித்து முடிக்க போகிறோம், இனி ஒரு 4 மக்கு தான் தண்ணியை தூக்கி ஊற்றி குளிப்போம் அப்படிங்கிற டயத்தில் ஷவரில் குளிக்கக்கூடாது, பக்கெட்டில் தண்ணி பிடிச்சி தான் குளிக்கணும். இந்த டயத்தில் இந்த நான் சொல்கிற ரெமெடியை செய்கிறதுக்கு. ஓகே, 4 மக்கு ஊற்றுனா போதும்னு இருக்கிற டயத்தில் அந்த 1/4 பக்கெட் தண்ணி இருக்கும்ல, அதில் நீங்கள் எடுத்துகிட்டு போயிருக்க இந்த உப்பு மஞ்சளையும் போட்டு அந்த தண்ணியில் நல்லா கலக்குங்க. கலக்கிட்டு அந்த தண்ணியை நீங்கள் என்ன சொல்லி மூந்து ஊற்றணுன்னா, தலையிலேருந்து பாதம் வரைக்கும் என்னை பிடிச்ச பீடையெல்லாம் இன்னையோட போட்டும், என்னை பிடிச்ச நெகட்டிவிட்டியெல்லாம் என்னை விட்டு போகட்டும், என்னோடய ஹையஸ்ட் குட்டுக்கு எதெல்லாம் சர்வ் பண்ணலையோ அதெல்லாம் என்னை விட்டு ஒளியட்டும், போகட்டும் அப்படின்னு சொல்லி 3 தடவை தலைக்கு தலைவலியாக தண்ணி ஊற்றுங்க. உச்சி முதல் பாதம் வரைக்கும் அந்த தண்ணி படணும். இதே மாதிரி அந்த அடுத்த கன்சிக்வெண்ட் 3 டேஸ்க்கு நீங்கள் குளிச்சுட்டு வாங்க. 4வது நாள் யூ வில் ஃபீல் தி ரெஃப்ரெஷ்மெண்ட். ஃபஸ்ட் டேயே தெரியும், ஆனால் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு அந்த ரெஃப்ரெஷ்மெண்ட்டு ரெக்கவரி தெரிகிறதெல்லாம் அந்த 4வது நாள் தெரியும். ஓகே, அது ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு சொல்லுங்கள், ஃபீட்பேக் கமெண்ட்ஸில் எழுதுங்க. லெட் அஸ் see.